இன்னைக்கான தமிழ் கொஸ்டின் பாருங்க. மரபு தொடர் கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கேட்பாங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். வீட்டோடும் கூட்டோடும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. இப்போ எடுத்துக்காட்டு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வீடு காலி பண்ணி போகும்போது வீட்டோட கூட்டோட கிளம்புறாங்க. அப்போ வீடு முழுவதுமாக காலி பண்ணி போறாங்கன்னு அர்த்தம். அப்போ வீடு முழுதும். வெட்டி பேசுதல் அப்படின்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு கராரா பேசுறது. அப்போ கண்டித்து பேசுதல். வெட்டி பேச்சு அப்படின்னா வீண் பேச்சு. வெற்றிலை பாக்கு கொடுத்தல். வெத்தலை பாக்கு எப்போ கொடுப்போம்? நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு வச்சுருந்தோம்னா வெத்தலை பாக்கு கொடுத்து மரியாதை பண்ணி அவங்கள அழைப்போம். அப்போ மரியாதை செய்தல். வேலை பிசகு. பிசகு அப்படின்னா என்னன்னா காலம் தவறுதல். நல்ல நேரத்துலேருந்து தவறி கெட்ட நேரமாக கன்வெர்ட் ஆகிறது. அப்போ தீய காலம். இந்த பிசகு அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிசகு அப்படின்னா பேய் பிசாசு வரக்கூடிய ஒரு காலம். வேலைனா காலை வேலை, மாலை வேலை, இரவு வேலைகளில் அந்த பேய் பிசாசு வரக்கூடிய ஒரு காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? தீய காலம். அப்போ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேன் காணுதல். காணுதல்னா பார்க்குறது. எப்போ வேன் பார்ப்போம்? அளவில் மிகுதியாக இருக்கும்போது ஒரு வேன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்ல. அப்போ வேன் காணுதல் அப்படின்னா அளவில் மிகுதியாக இருத்தல். சரிங்களா? இந்த மாதிரியான தமிழ் அவுட் சோர்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.